ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சக்ஷு. நேற்று நம்ம இது வரைக்கும் பார்த்தோன்னா வந்துட்டு மிஸ் ஒயிட் வந்து ஹீரோனியை கூப்பிட்டு அவங்களோட ஆஃபீஸ்லேயே வந்து நான் உன்னை வந்து கேண்டிடேட்டாக செலக்ட் பண்ணிக்கிறேங்கிற வரைக்கும் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம எதுலேன்னு பார்க்க போகிறோம்னா, ஹீரோனி வந்துட்டு கேண்டிடேட்டாக சூஸ் பண்ணிட்டாங்களே. ஸோ அதை சொன்ன உடனே ஹீரோக்கு வந்து செம்ம கடுப்பாயிடுது. என்னது இந்த பொண்ணு எதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்கிட்டையும் மாற்றி மாற்றி வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஹீரோனியும் சொல்கிறாங்க பதிலுக்கு பதில், நீங்கள் இது வரைக்கும் அழகையும் அறிவையும் சேர்த்து பார்த்ததில்ல போல், அதனால தான் வந்து நீங்கள் இப்படிலாம் பொறாமப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு எது அழகும் அறிவுமா, இதை வச்சுட்டுலாம் வந்து இதில் ஜெயிக்க முடியாது, நீ அதுக்கு வந்து மக்கள் ஆதரவு வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது இதோ இந்த பொண்ணு மாதிரி நடந்துக்கோ அப்படிங்கிறாங்க. பார்த்தா டிவியில் எந்த பொண்ணை காமிச்சிருக்காங்கன்னா, நம்ம ரன்னராக ஒருத்தவங்க பார்த்தவங்கள க்யூட்டாக பேசுவாங்களே, ஸோ அவங்கள தான் காமிச்சு இந்த பொண்ணு மாதிரி நடந்தால் மட்டும்தான் நீ ஜெயிக்கிறதுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹீரோனி உடனே எது இந்த பொண்ணு மாதிரியா, நீங்கள் என்ன உங்களுக்கு ஏதாச்சும் மூளையில் ஏதாச்சும் அடிபட்டிருக்கா, இந்த பொண்ணு மாதிரி நடந்துங்கன்னா என்னை மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் வாக்குவாதம் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, மிஸ் ஒயிட் கிட்ட வந்து ஹீரோயின் சொல்லலாம், ஐயோ இவன்கிட்டலாம் எதுக்கு சேர்க்குறீங்க போது, இல்லைம்மா இவன் தான் நல்ல கேண்டிடேட்டை வந்துட்டு பிரச்சாரம் பண்ணுவான், ஸோ வந்து இவன்கிட்ட இருக்கிறது தான் வந்து நீ வந்துட்டு இன்னும் நல்லா பெட்டராக ஆக முடியும் கேண்டிடேட்டா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ஒயிட் சொல்கிறாங்க. ஹீரோவும் வந்து ஐயோ இந்த பொண்ணுக்கிட்ட எதுக்கு என்னை விட்றீங்க அப்படின்னு கேட்கும்போது மிஸ் ஒயிட் சொல்கிறாங்க, எனக்கு இந்த பொண்ணு மேலே நம்பிக்கை இருக்குது, ஏதோ வித்தியாசமாக ஏதாச்சும் பண்ணுவா, ஆனாலும் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறா, அதனால நீயும் கொஞ்சம் அவளை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ஒயிட் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அதனால ஹீரோவும் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு, ஆனால் ஒரு கண்டிஷன், நான் சொல்கிறது எல்லாமே இந்த ஹீரோனி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாங்க. ஹீரோனியும் வந்துட்டு நான் ஜஸ்ட் வின்னார வரைக்கும் உன் பேச்சு எல்லாத்தையும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியும் ஒத்துக்கிறாங்க. மிஸ் ஒயிட்டுக்கும் வந்து ஹாப்பி ஆகிடுது ஹீரோ ஒத்துக்கிட்டாங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு டீச்சிங்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டீச் பண்ணும்போது ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி 3 விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோன்னு சொல்கிறாங்க, அதான் எனக்கு ஆல்ரெடி தெரியுமே, நீ பேசிக்லேருந்து போக, நீ எனக்கு ஸ்டார்ட் பண்ணு கிளாஸ் அப்படிங்கிறாங்க. உடனே ஹீரோ மறுபடியும் கடுப்பாயிட்டு, என்ன நீ பேசிக்லேருந்து நான் எப்படி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன்னா அப்படி தான் நான் உனக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன், நீ எதுவும் என்கிட்ட சொல்லாத அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு ஆமாம் இல்லைன்னு பதில் சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஆரம்பிக்கிறாங்க. மொத்தம் 3 விதம் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஆக்சிடெண்ட்டாக உன்னை வந்துட்டு பிக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்துட்டு நீ ரொம்ப பாப்புலராக இருந்தேன்னா உன்னை வந்துட்டு அவங்க வந்து கேண்டிடேட்டாக சூஸ் பண்ணுவாங்க. 3வது ஆல்ரெடி தெரிஞ்சதா, நீ வந்து பணம் ஜாஸ்தியாக கொடுத்தீங்கன்னா உன்னை கேண்டிடேட்டாக சூஸ் பண்ணிப்பாங்க. இந்த 3 வெரைட்டியில் நீ எப்படி போய் சேர்றது நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்டாக இன்டர்வியூ இருக்குது. ஸோ அந்த இன்டர்வியூக்கு ஹீரோனி போனோன்னா, இப்போது ஹீரோனி வந்துட்டு நான் ரொம்ப பாப்புலரு, ஸோ நான் பாப்புலரே சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு என்ன ஒரு 1000-500 இருப்பாங்க ஃபாலோவர்ஸ் அவ்வளோதானும் போது, இது 1000-500 அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கேன். அப்போ ஹீரோ வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, எனக்கு வந்துட்டு 3 lakhs உனக்கு வந்து பாப்புலேஷன் இருந்தால், அதாவது உனக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தால் மட்டும்தான் உனக்கு வந்து ஒரு எவிடன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, என்னது 3 lakh அப்படிங்கும்போது மிஸ் ஒயிட்டும் வந்து கேட்பாங்க, எப்போ இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஓவராக இருக்க மாதிரி தெரியுது, இல்லை மேம் இவ வந்து 3 lakh இருந்தால் மட்டும்தான் இவளால் வந்துட்டு இந்த மாதிரி கேண்டிடேட்டாக செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறாங்க. ஹீரோனியும் வந்துட்டு 3 lakh தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஹீரோவும் வந்துட்டு சொல்லாத ஃபஸ்ட்டு செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து பார்த்தா ஹீரோனியோட தங்கச்சியை தான் பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறாங்க. ஹீரோயினி என்ன எனக்கு ஃபோட்டோ எடு, நான் சாப்பிட்றது அழகாக ஃபோட்டோ எடு, நான் என் ட்ரெஸ்ஸை அழகாக ஃபோட்டோ எடு, இதோ நான் இப்போ டேர்ன் பண்ணுவேன் அழகாக ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்துட்டு அவங்க தங்கச்சியை டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்படியே சைடில் பார்த்தா அவங்களோட கவுண்ட்லாம் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. மிஸ் ஒயிட்டும் ஹீரோனியோட அக்கௌண்ட்டை பார்க்குறாங்க. ஹீரோனிக்கு கவுண்ட் ஏறிக்கிட்டே போகுது, ஆனால் வந்துட்டு 1 lakh கூட இன்னும் தாண்டல. 2 வீக்லேயே மிஸ் ஒயிட்டும் வந்துட்டு ஹீரோ கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, ஏன்ப்பா ஹீரோனியை வந்துட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் ஆக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இல்லை அவளே தான் வந்து இதை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து வெளில வரும்போது செம்ம மழையாக இருக்குதா. ஸோ ஹீரோ வந்துட்டு கொடை பிடிச்சி போகிறாங்க. அப்போ வந்து கீழே ஏதோ விழுந்திருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோனி எடுத்து பார்க்கும்போது, அதனால வந்துட்டு கீழே ஏதோ விழுந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனி எடுத்து பார்க்கும்போது அதில் என்ன இருக்குன்னா ஒரு சூப்பு கடை இருக்குது. ஸோ இன்னும் 1 வாரத்துக்கு இந்த கூப்பன் வாங்கினீங்கன்னா வந்துட்டு இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்லாம், 2 பேராக சாப்பிட்லாங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை எடுக்கும் போது ஹீரோ வந்து அதை கையிலேருந்து பிடிங்கிட்டு என்னோடலாம் தலையிடாதான்னு சொல்லிட்டு குடுன்ட்டு அம்ப்ரெல்லாவை பிரித்து அவர் பாட்டு போக ஆரம்பிச்சு, நில் கடுவாஷி, ஹீரோ பேர் வந்து கடுவாஷி, நில் கடுவாஷி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியும் வந்து ஹீரோ கொடையிலேயே போய் நின்றுறாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்களா, ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு கூப்பனை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோனி அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் அவங்ககிட்ட போய் பேசுகிறாங்க.
ஹீரோ கிட்டேருந்து கொடையை வாங்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு பேசுகிறாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னை வந்து அபோர்ஷன் பண்ணுறது தானே அவன் பணம் கொடுத்தான், நீ என்ன லூஸு மாதிரி இப்படி குழந்தையும் வச்சுட்டு இப்படி மழையில் நின்றுட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்க அப்படின் போது, நீ என்ன என்கிட்ட சண்டை போட தான் வந்திருக்கேன் அந்த பொண்ணு கத்துது. அதனால வந்துட்டு ஹீரோனி இல்லை நான் உன்கிட்ட சண்டை போடலாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்கிறாங்க. அதனால வந்துட்டு அவன் என்ன சொல்கிறான், இது விட்டுட்டா எனக்கு வேறு சோர்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோனி வந்துட்டு உனக்கு என்ன இன்னைக்குள்ளே இந்த கூப்பனை வந்துட்டு விற்றுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தான் நீ வீட்டுக்கு போக முடியும், நான் இது வந்து 1/2 மணி நேரத்தில் எல்லாருக்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி காட்டுறேன் இந்த கூப்பனை, உனக்கு வந்து 6000 ரூபாய் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்கிறாங்க. இதெல்லாம் சான்ஸே இல்லை அந்த பொண்ணு சொல்லும்போது, நீ என்கிட்ட அந்த கூப்பனை எல்லாத்தையும் தாண்டி சொல்லிட்டு ஹீரோனி வாங்கினேன். இதெல்லாம் பார்த்த ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோனி மேலே புதுசாக ஒரு நம்பிக்கை வருது, ஓகே இவன் நல்ல பொண்ணு தான் போலன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வந்து ஹீரோனி எல்லாருக்கிட்டையும் இந்தாங்க கூப்பன் கொடுத்துட்டே இருக்கும்போது ஹீரோவும் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒருத்தராக சேர்ந்தால் சீக்கிரமாக முடியாது, 2 பேராக சேர்ந்தால் சீக்கிரமாக முடியும்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து கூப்பன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு காலி பண்ணிவிட்டு அந்த பொண்ணையும் அமுச்சு விட்டுறாங்க. ஹீரோக்கு தான் நம்பிக்கை வந்துச்சுல. ஸோ நெக்ஸ்ட் நாள்லேருந்து ஹீரோனியோட ஃபாலோயர்ஸை வந்துட்டு அதிகமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவே வந்துட்டு நிறைய ஸ்டெப் எடுக்கிறாங்க. உனக்கு வந்து மார்னிங் இந்த இன்டர்வியூ இருக்குது, ஆஃப்டர்நூன் வந்து ரேடியோ இன்டர்வியூ இருக்குது, நைட் வந்து ஒரு ஷோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியை எல்லாத்துக்குமே வந்து இன்னும் ஒரு பாப்புலரிட்டியாக ஆக்கி நிறைய ஃபாலோயர்ஸ் கொண்டு வர ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் ஒரே வீடியோவாக போடலாம் தான் இத்தனை நாள் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல்ட்டு போட்டுற டெய்லி வீடியோ வந்துடும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். See you. Bye bye.